வைகை அணையை தூர்வாரி அதன் கொள்ளளவை அதிகரித்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களுக்கு நீர் ஆதாரத்தை குடிநீரையும் விவசாயத்திற்கு உறுதிப்படுத்தக்கூடிய வகையில வைகை அணையை தூர்வாரிக்கிட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளங்கள் கம்மாய்கள் அம்பட்டும் தூர்வாரிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் செய்யலாமே, இதெல்லாம் எழுதலாம்ல, பத்திரிகைகள் இதெல்லாம் எழுதலாம்ல. சும்மா வெட்டு விளம்பரத்துக்கும் விமர்சனத்துக்கும் நீங்க வாட்ஸ்அப்ல போடுவதற்கும் ஒரு சில ஒரே ஒரு எதிர்கட்சியினுடைய தொலைக்காட்சி அதை நீங்க பேசாம தாவக்கான தொலைக்காட்சியை மாத்தி விட்டு போகலாம். உங்களுடைய பத்திரிகை அந்த பத்திரிகையில போற எங்க வந்தாலும் தாவக்கா நீங்க போடுவதற்கு பதிலா அந்த பத்திரிகை தாவக்கான்னு போட்டு விட்டு போகலாம். 20 ஆண்டு காலம் உங்கள் ஆட்சியில் இருந்த அத்தனை ஊழல்களை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப நீங்க விமர்சனம் செய்யறவங்க புதிய அணையை பத்தி எழுதணும்ல, புதிய அணையை பத்தி எழுதணும்ல, புதிய அணையை கட்ட விட்டுட்டு இருக்க முடியுமா? அதனால விமர்சனத்தை குறைங்க. நீங்க செய்யாத வேலை அவ்வளவு வேலை கிடக்கு. நாங்கள் குறை சொல்லி அரசியல் செய்வதற்கு வரவில்லை. உங்களை குறை சொல்லி அரசியல் செய்வதற்கு வரவில்லை. டவர் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவோம். டெய்லி வரும் அந்த மொத்தம் எத்தனை லிட்டர் வாங்குறீங்க? புது டெண்டர் பாய் அன்னைக்கு நல்லா நீட்டாக வைக்க சொல்லுங்க. நீங்க என்ன வேணும் இதான் வந்தீங்க என்னப்பா சொந்த வலிக்குதா? இரண்டு நாட்களாக நம்முடைய எதிர்க்கட்சியின் ஊடகத்திலும் பத்திரிகையிலும் நான் கூறாத ஒரு அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். முல்லை பெரியார் அணையை பற்றி முழுவதும் தெரிந்தவன் நான். 32 ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கின்றேன். கம்பம் சட்டமன்ற தொகுதியை பற்றி முழுவதும் ஆய்வு செய்தவன். அந்த வகையிலே நடந்து முடிந்த நம்முடைய சட்டமன்றத்தில் கவர்னர் உரையில தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திடமாக தீர்க்கமாக கூறியிருக்கின்றோம். 152 அடி நீரை தேக்க வேண்டும். முல்லை பெரியார் அணையிலே புதிய அணையை கட்ட விட மாட்டோம் என்று. அதே கொள்கையை தான் நானும் சொன்னேன். 152 அடி என்பது எங்களுடைய இலக்கு. தற்போது 112 அடி தண்ணீர் தான் இருக்கு. இன்னும் விவசாயத்துக்கு தண்ணீர் திறந்து விட முடியல, குடிக்க குடிநீர் இல்லை. ஆகவே வருகின்ற கூடுதல் நீர் முழுவதையும் இடுக்கி அணைக்கு திறந்து விட்டு அரபிக்கடலில் கலப்பதை விட தமிழக மக்களுக்கு குடிப்பதற்கு நீரை கொடுங்கள் அப்படிங்கிறத தீர்க்கமாக நம்ம அந்த பேட்டியில சொன்னோம். அந்த பேட்டியை திரிச்சு ஒரு அவாண்டமா வெளியிடுவது என்பது மிக 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 கண்டனத்துக்கு உரியது. இதே போல சாக்குளத்துமெட்டு பாதைக்கு போனா அதை நீங்க எழுதியிருக்கலாம். கம்பம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்காக சுமார் 20 லட்சம் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில நாங்க போனோம். சுருளி கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக தூய்மைப்படுத்த முடியாம சாக்கடையாகவும் வெறும் துணிமணிகளாகவும் அப்படி ஒரு அசுத்தமாக கிடந்துச்சு. அதை கிட்டத்தட்ட 200 பணியாளர்களை கொண்டு 2 ஜேசிபியை கொண்டு போய் 15 டிராக்டரை கொண்டு போய் அந்த குப்பையை புறம் அள்ளுனா அதை அந்த பத்திரிகையில ஊடகங்கள்ல வெளியிட்டிருக்கலாம். கம்பம் சட்டமன்ற தொகுதியில வளர்ச்சிக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் செய்யறோம் அப்படிங்கிற கொண்டு வந்திருக்கலாம். இப்ப இங்க வீரநாக்கிய குளம் அதே மாதிரி சட்டசபையில நான் பேச இருக்கேன். தேனி மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி. 4 சட்டமன்ற தொகுதியில மீதி இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதியில முதல்வர்கள் இருந்திருக்காங்க, அமைச்சர் பெருமக்கள் இருந்திருக்காங்க. ஆனா எல்லா அரசு கல்லூரியுமே அந்த 3 தொகுதியிலேயே வச்சுக்கிட்டாங்களே. கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு அரசு கல்லூரி கூட கொடுக்கலையா? இதை இங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? இதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப வைகை அணையை தூர்வாக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஐயா கர்ம வீரர் காமராஜ் ஐயா கட்டப்பட்ட காலம் முதல் கொண்டு
எந்த ஒரு மராமத்து பணியும் நடைபெறாமல் இருந்த வைகை அணையை தூர்வாரி அதன் கொள்ளளவை அதிகரித்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களுக்கு நீர் ஆதாரத்தையும் குடிநீரையும் விவசாயத்திற்கு உறுதிப்படுத்தக்கூடிய வகையில வைகை அணையை தூர்வாரிக்கிட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளங்கள் கம்மாய்கள் அம்பட்டும் தூர்வாரிக்கிட்டு இருக்கோம். கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 90 குளங்கள் கண்மாய்கள் ஏரிகளை கணக்கெடுக்கப்பட்டு தூர்வாரிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் செய்யலாமே, இதெல்லாம் எழுதலாம்ல, பத்திரிகைகள் இதெல்லாம் எழுதலாம்ல. தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு காரணத்தை தேட வேண்டும் அப்படின்னா 152 அடி தண்ணீரை தேக்க வேண்டாம் ஜெகநாத் மிஸ்ரா சொல்வாரா? முல்லை பெரியார் அணை என்பது ஜெகநாத் மிஸ்ராவின் உயிர். சும்மா வெட்டு விளம்பரத்துக்கும் விமர்சனத்துக்கும் நீங்க வாட்ஸ்அப்ல போடுவதற்கும் ஒரு சில ஒரே ஒரு எதிர்கட்சியினுடைய தொலைக்காட்சி, அதான் நீங்க பேசாம தாவக்கான தொலைக்காட்சியை மாத்தி விட்டு போகலாம். உங்களுடைய பத்திரிகை, அந்த பத்திரிகையில போற எங்க வந்தாலும் தாவக்கா நீங்கள் போடுவதற்கு பதிலா அந்த பத்திரிகை தாவக்கான்னு போட்டு விட்டுக்கலாம். 20 ஆண்டு காலம் உங்கள் ஆட்சியில் இருந்த அத்தனை ஊழல்களை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம். எங்கேயும் லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருக்கோம். ஆகவே பத்திரிகையாளர்கள் மத்தியில இதை வலுவாகவே இந்த கருத்தை நான் வைக்கிறேன். நான் வச்ச கருத்து, முல்லை பெரியார் அணையில இருக்கக்கூடிய கூடுதல் நீர், எங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்ல, உங்களுடைய கூடுதல் நீர் எக்ஸஸ் வாட்டர் மொத்தமும் எங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம கேட்டோம். இங்க இருக்க நீர்நிலைகள் ஆதாரங்கள் எல்லாம் நாங்கள் விரிவுபடுத்த போறோம், அதிக நீரை கொள்ளளவுல நாங்கள் சேர்த்து வைக்க போறோம் அப்படிங்கிற எடுத்து கூறியிருக்கோம். நாளைய ஜெகநாத் மிஸ்ராவை விமர்சனம் செய்யணும் அப்படிங்கிறதுல புதிய அணையை கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே, புதிய அணை கட்டுவது தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேனே. அப்ப நீங்க விமர்சனம் செய்யறவங்க புதிய அணையை பத்தி எழுதணும்ல, புதிய அணையை பத்தி எழுதணும்ல. புதிய அணையை கட்ட விட்டுட்டு இருக்க முடியுமா? அதனால விமர்சனத்தை குறைங்க. நீங்க செய்யாத வேலை அவ்வளவு வேலை கிடக்கு. நாங்கள் குறை சொல்லி அரசியல் செய்வதற்கு வரவில்லை. உங்களை குறை சொல்லி அரசியல் செய்வதற்கு வரவில்லை. நிறைவாக இந்த மக்களுக்கு எப்படி ஆட்சியை செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். நிச்சயமாக ஒரு நல்லது ஒரு ஆட்சியை, ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை நிச்சயமாக இந்த மக்களுக்கு கொடுப்போம் என்பதை கூறிக்கொண்டு, பத்தி ஆண்ட கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி அதுல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாய் திறக்காததுக்கு காரணம் கேரளாவுக்குள்ள அவங்களுடைய சொத்துக்கள் அதிகமா இருக்குங்கிற ஒரு பதிவு பண்றாங்க எல்லாருமே. இதுல உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி சொத்துக்கள் இருந்து, அதாவது அதனால நீங்க முழுக்க இல்ல அது இப்பத்தி அதிகமா பேசுறேன். அதாவது கேரளாவுல எல்லாருக்கும் சொத்து இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு சொத்து இருக்கு, அப்ராணிக்கு இருக்கு, சம்சாரிகளுக்கு எல்லாருக்குமே சொத்து இருக்கு. அதுக்காக சொத்து இருக்கும் என்பதற்காக உரிமையை நம்ம விட்டு விட போவது இல்ல. சொத்தே போனாலும் பரவாயில்ல, எனக்கு முல்லை பெரியார் அணையின் உரிமை வேணும். அதுதான் என்னுடைய கோட்பாடு. சொத்துக்காக அப்படிலாம் ஒரு ஈனப்பழப்பு பழைக்கிற பழப்புலாம் நம்ம பழப்பு கிடையாது. அது எவ்வளவு சொத்து இருந்தாலும் கேரளாக்கான எடுத்துக்கிட்டோம். எனக்கு முல்லை பெரியார் 152 அடி நீரத்துக்கு தண்ணியை கொடு. சரி, இத எதிர்கட்சியில இருக்கவங்க சொத்து வச்சிருக்காங்களா? முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இவர்னு சொத்து வச்சிருக்காங்களா? இதை சொல்ல சொல்லுங்க. இதே பத்திரிகையாளர் இதை சொல்ல சொல்லுங்க. ரூல் கரு முறையில தண்ணி அந்தந்த நேரங்கள் நம்ம பக்கம் எடுக்கல அப்படின்னா சர்ப்ளஸ்க்கு அந்த பக்கம் போறதோ ஒரு நடைமுறை இருக்குது. இந்த ரூல் கரு முறை இது அந்த ரூல் கரு முறையில தான் நீங்க 136 அடி தண்ணி வந்த உடனே அந்த முழு தண்ணியுமே எனக்கு திறந்து விடு நான் சொன்னேன். முழு தண்ணியை திறந்து விடு, நீ இடுக்கி டேமுக்கு தண்ணியை திறந்து விடாத, இங்க திறந்து விடு, நாங்க கொள்ளளவை இங்க உயர்த்திக்கிறோம். நீ தேவையில்லாம 136 அடி ரூல் கர்வு முறையில 136 அடி தண்ணி வந்த உடனே நீங்க இடுக்கி டேமுக்கு திறந்து விடுற தண்ணியில பெரும்பாலும் இங்க நம்ம அன்னைக்கு திறந்து விடுங்க, நாங்க தண்ணியை சேவ் பண்ணிக்கிறோம், அது வீணா கடலுக்கு போகுதுங்கிறதா நான் அன்னைக்கு சொன்ன விஷயம்.